ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆன்லைன் வழியாக ஒன்று கூடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்கு என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் ஒருவருக்கே எல்லா துதிகான மகிமையை நான் செலுத்துகிறேன். ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான இந்த நல்ல ராத்திரி வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல ராத்திரி நேரத்திலும் கூட தகப்பனே, நீங்கள் எங்களுக்காய் கொடுத்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் வேதத்திலே கொடுத்திருக்கிற உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்கவும் வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கவும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தும்படியாக உங்கள் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் வேண்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட உங்கள் எல்லார்கிட்டையும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவங்க, உங்களுடைய பாசத்துக்குரியவங்க, அதாவது சொல்லுவோமே உங்களுடைய கணவர் அல்லது உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பெற்றோர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இவங்களை நீங்கள் 24 ஹவர்ஸும் நீங்கள் எப்போயுமே நினச்சி கொண்டே இருப்பீங்களா? அப்படி சொல்ல முடியுமா உங்களால்? நான் அவங்கள நினச்சி கொண்டே இருக்கிறேன், இந்த 24 மணித்தியாலமும் அவங்க என்னோட நினைவில் இருந்து நீங்கினதே இல்லை அப்படின்ட்டு உங்களால் சொல்ல முடியுமா? அது ரொம்பவே கடினமான ஒரு விஷயந்தான். அப்படி நாங்கள் 24 மணித்தியாலுமே நாங்கள் அப்படி நினைக்கிறதே இல்லை. இந்த நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். இந்த நாளும் கூட கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தையானது சங்கீதத்தின் புத்தகம் 115 அதிகாரம் 12வது வசனத்தை கர்த்தர் எனக்காய் கொடுத்து, இந்த நாளும் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அது உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். ஒருவர் இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஆமென். இன்னைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட வார்த்தையானது கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவர் எங்களை நினச்சிட்டாரு. அவர் எங்களை முன்னமே நினச்சிட்டாரு. அவர் இப்போ நினச்சி கொண்டு இருக்கிறார். இதுக்கப்புறம் நினைக்கிறது இல்லை. அவர் முன்ன நினச்சி முடிச்சிட்டாரு, இப்போ நினச்சி கொண்டு இருக்கிறாரு. அவர் எப்போல்லாம் நம்மளை நினச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், எங்களுடைய அந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மளை நினச்சிருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அவர் இந்த பூமியின் இந்த உலகத்தின் தோற்றத்துக்கு முன்பதாக அவர் நம்மளை நினச்சிருக்காரு. அவருடைய சிலுவையின் பாடுகளின் போது அவர் எங்களை நினச்சிருக்காரு. அவர் இன்னைக்கு நம்மளை நினச்சிருக்காரு. அதனால தான் நாங்கள் ஜீவனோடு இந்த இடத்துல இருந்து அவரை நாங்கள் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறோம். அவர் ஏன் எங்களை நினைக்கணும்? அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காகவே அவர் எங்களை நினச்சிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கி நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் சொல்லுவோம், இன்றைக்கி ஆண்டவரே எங்களை இந்த மாதம் நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் காலையில் ஜெபம் பண்ணும் போது சொல்லுவோம், ஆண்டவரே இந்த நாள் எங்களை ஆசீர்வதிங்க, இந்த மாதத்தில் எங்களுக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு நாங்கள் அவருடைய பாதத்தில் நாங்கள் பல நேரம் சொல்லுவோம். அவர் எங்களை ஆசீர்வதிச்சிட்டார், அவர் எங்களை நினைச்சிட்டாரு, அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதில் சொல்லியிருக்குது அவர் ஆசீர்வதிப்பார். அப்படின்னா அவர் இதுக்கு பிறகு எங்களுக்கு நன்மைகளை கொடுத்துருக்கிறார். இதுக்கு பிறகு ஃப்யூச்சரில் அவர் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறாரு. அவர் நினச்சிட்டாரு, அவர் இதுக்கப்புறம் எங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஆனால் இதில் அவர் ஒரே ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்கிறாரு. என்னன்னு சொன்னால், அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி தியானம் பண்ண போகிறோம். அவர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் எங்களை நினச்சிட்டாரு, அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நடுவில் அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது ஒன்று மட்டும்தான். என்னன்னு சொன்னால், நாங்கள் அவருடைய இருதயத்தை தொட வேண்டும் என்பது தான் அவருடைய வாஞ்சையாக இருக்குது. எப்படி இப்போ நீங்கள் யோசிக்கலாம், அவருடைய இருதயத்தை நான் எப்படி தொடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நான் என்ன ஹார்ட் சர்ஜரியா, என்னம்மா நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம்.
எப்படி நான் போயிட்டு அவருடைய இருதயத்தை தொட முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவருடைய இருதயத்தை தொடுவதற்கான ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். எப்படின்னா எங்களுடைய நாவினால் நாங்கள் அவரை புகழ வேணும். இன்றைக்கி நாங்கள் சொல்லுவோம்னா, இப்போ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, நமக்கு ரொம்ப அவங்கள நம்ம காணும்போது நாங்கள் பல நேரங்களில் அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசுவோம். நீங்கள் எப்படி, நீங்கள் அப்படின்னு நாங்கள் பல நேரங்கள் அவங்கள ரொம்ப அவங்கள கவர்ந்து கொள்றதுக்காக நாங்கள் நிறைய பேசுவோம். அதே தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அவர் எங்களை நினச்சிட்டாரு, அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எதிர்பார்க்கிறது அவருடைய இருதயத்தை நாங்கள் தொடணும். அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், எங்களுடைய துதி, எங்களுடைய ஸ்தோத்திரம், எங்களுடைய ஜெபம், எங்களுடைய எதுவே ஆனாலும், கர்த்தரை சார்ந்த எந்த காரியமே ஆனாலும் நாங்கள் அவருடைய ஹார்ட்டை தொடுற மாதிரி எங்களுடைய காரியங்கள், எங்களுடைய ஜெபங்கள் அவருடைய இருதயத்தை அப்படியே மெல்ட் பண்ணுற மாதிரி இருக்குமே. ஆனால் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்றைக்கி வேதத்தில் ஒரு உதாரணத்தை நாங்கள் பார்ப்போமே சொன்னால், இந்த நேரத்திலும் கூட கல்வாரி மலையில் ஆண்டவர் சிலுவையில் அவர் தொங்கும் போது அவர் பக்கத்தில் 2 கல்வர்கள் இருந்தாங்க. அந்த நேரத்தில் 2 கல்வரில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஆண்டவரே, உங்களுடைய ராஜ்யத்தின் போது, உங்களோட வருகையின் போது என்ன நினைவு கூறுங்க அப்படின்ட்டு அந்த கல்வன் ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது, ஆண்டவர்கிட்ட அவருடைய இருதயம் என்ன செய்தா, இப்படி ஒரு வார்த்தையை அவன் சொன்னதை கேட்டு உடனே ஏசப்பா என்ன செய்கிறாருன்னா அவனுக்கு பதிலை கொடுக்குறாரு. நீ இன்னைக்கு என்னோடு கூட அந்த பாராதேசில் நீ என்னோடு இருப்பாய் அப்படின்னு அவர் பதில் கொடுக்குறாரு. ஏன்னா அவன் ஆண்டவரோட இருதயத்தை அந்த வார்த்தையினால் அவன் தொட்டுட்டான். அண்ணால் நாங்கள் எடுத்துக்கொண்டோமே, ஆனால் அண்ணால் அவருக்கு ஒரு பேர் வைக்கிறார். நீ சேனைகளின் கர்த்தர், அப்படின்னா நீங்கள் என்ன பெருக செய்கிற கர்த்தர் அப்படின்ட்டு அவர் ஆண்டவரை அவ அப்படி அவ்வனமாக ஆண்டவரை சேனைகளின் கர்த்தர் அப்படின்ட்டு அவரை புகழ்ந்து அவரை பாடும்போது, அவரை ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார், அவருடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டோமே, ஆனால் பல நேரங்களில் எங்களுடைய ஜெப நேரங்களாக இருக்கலாம், எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளாக இருக்கலாம், நமஸ்கார பகுதிகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் நாங்கள் என்ன செய்கிறோன்னா, கடமைக்காக எங்களுடைய ஜெபத்தில் உட்கார்றோம். நாங்கள் கடமைக்காக உட்கார்ந்து, ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாங்கள் டக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு 2 பாட்டை படிச்சுட்டு எங்களுடைய தனிப்பட்ட ஜெபங்களை நாங்கள் பண்ணிவிட்டு நாங்கள் எழும்பி கடமைக்காக எல்லாவற்றையும் நாங்கள் செய்கிறோம். அது ஆண்டவர் விரும்பலை. நாங்கள் அவருடைய இருதயத்தை தொடணும். அவருடைய இருதயத்தை நாங்கள் தொடுவதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அவரை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எங்களுடைய நாவினால் புகழ வேணும். ஆண்டவரே, நீங்கள் நல்லவர், நீங்கள் வல்லவர், உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நாங்கள் அவரோட ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி எங்களுடைய காரியங்கள் இருக்குமே. ஆனால் அவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எங்களை நினைச்சிட்டாரு, அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அதுக்கு நடுவில் நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவருடைய இருதயத்தை நாங்கள் தொட வேணும். அவருடைய இருதயத்தை தொடுற மாதிரி நாங்கள் கிரியை செய்வோமே, ஆனால் எங்களுடைய காரியங்கள் அப்படி இருக்குமே, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நேரத்திலும் கூட இந்த வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்திருப்பீங்க. இது ஒரு சின்ன பகுதி. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காக காத்திருந்த போது கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்தினார். அது உங்களோடு பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் பாராட்டின அந்த கிருபைக்காக என்று அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த நல்ல ராத்திரி வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அப்பா, இந்த உலகம் தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்கள் எங்களை நினைச்சிட்டீங்க. ஆண்டவரே, நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் போதுமானவராய் இருக்கிறீங்க. ஆகிலும் ஆண்டவரே, நாங்கள் உங்கள் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களுடைய கிரியைகள் எல்லாம் மாற கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்து எங்களை நடத்தும்படியாக இந்த நாள் வார்த்தையின் பிரகாரமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் அவனமாய் கிரியை செய்யும்படியாக உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் வேண்டி நிற்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.